வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமான ஒரு ட்ராவல்ஸை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி தான் அந்த ட்ராவல்ஸ் இருந்துச்சு. ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் தப்பு. 6:30 பஸ்ஸுக்கு 5:50க்கே பஸ் எடுத்துட்டாங்க. சரி, ஒரு பேசஞ்சர் 6:30க்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்கக்கிட்ட இதுக்கு தான் பஸ் எடுத்தோன்றது கூட அவங்க சொல்லலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து சங்கரங்கோயிலுக்கு நான் போயிட்டேன், முடிஞ்சா புடி, நான் 7:15க்கு சங்கரங்கோயில் வருவேன், முடிஞ்சா புடி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாவசத்துலேருந்து சங்கரங்கோயிலுக்கு எங்களால் 6:30லேருந்து 7:15க்குள்ளே போக முடியும்? 45 மினிட்ஸில் போகிற டிஸ்டன்ஸ் அது. சரி, அப்படி ஒருத்தவங்க வருவோம், நாங்கள் வெயிட் பண்ணுவோன்றது கூட அவங்க சொல்லலை. அது கூட அவங்க வந்து எவ்வளோ ரூடாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ரூடாக சொன்னாங்க. நீங்கள் முடிஞ்சால் வந்து பிடிங்க, முடிஞ்சால் பிடி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிரைவருக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமாவது ஒரு நிம்மதி இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. வேறு சீட் கொடுத்தாங்க. ஈவன் புக் பண்ணதுக்கு A1 கொடுத்தாங்க. A1ன்றது கரெக்டாக டோர் பக்கத்தில் அவங்க பாட்டுக்கு திறந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சீட்டை வந்து பெட்ஷீட் துவைச்சி பல வருஷம் ஆச்சு. அதில் குஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அது இருக்கிற முடியெலாம் வந்து இருக்கிற 4 முடி கழட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரெஸ்ட் ஸ்டாப்ன்ற இடத்துல நிறுத்தினாங்க. அங்கேயும் அவங்க பஸ்ஸை ஆஃப் பண்ணவே இல்லை. அதனாலேயே நமக்கு வந்து ஐயோ, இவன் அந்த இடத்துல கிளம்புன மாதிரி இந்த இடத்துல 10 மினிட்ஸில் கிளம்பிடுவானோன்னு நமக்கு சாப்பிடவே மனசே வரல. அப்புறம் ரெஸ்ட் ரூமும் க்ளீனாக இல்லை, எதுவுமே ஒழுங்காகவே இல்லை. பஸ் டிரைவிங் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங். சும்மா பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே இல்லாமல் அவங்க அவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனை, சீக்கிரமாக எடுத்துட்டான், வேகமாக ஓட்டினா. இவ்வளோ பண்ணியும் 6:50 6:30 கிட்ட தான் செங்கல்பட்டுக்கே வந்துச்சு பஸ்ஸு. ஆனால் ரெட் பஸ்ஸில் அதோட ட்ராப்பிங் பாயிண்ட் போரூர் டோல்கேட்டுக்கு 6 o'clock. ஆனால் அது செங்கல்பட்டுக்கு 6:30க்கு வந்துச்சு. நான் ஒரு ரிவ்யூ படித்தேன். அந்த ரிவ்யூவில் வந்து அது வந்து ஒருத்தராக கிளாம்பாக்கம், SRM ஒரு இடத்துல யாரெல்லாம் ட்ராப் பண்ண பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அப்போது அவன் வந்து 10 மணி ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு போரூர் டோல்கேட் வந்திருக்க மாட்டான். கிட்டத்தட்ட 4 hours டிஃப்ரென்ஸ். நான் வந்து போரூர் டோல்கேட் போட்டிருந்தேன். ஆனால் அந்த ரிவ்யூ படித்ததுமே நான் வந்து செங்கல்பட்டில் இறங்கி லோக்கல் ட்ரெயினில் வந்துட்டேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று என்னென்னா, தயவு செஞ்சு இந்த பஸ்ஸை புக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதே இதில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டு லயன் இல்லைனா ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு போயிடுங்க.